வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம 2 ஒன்லி ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். பொதுவாவே இந்த ஒன்லி ஃப்ரேசஸ் எப்பவுமே எம்ஃபசைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாம்பார சாப்பிட்டப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நான் அதுல உப்பே போடலன்ட்டு. பணத்த எண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு, பணம் கம்மியா இருக்குன்னு. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு. ஸோ இதுக்காக ஒரு ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாரி இன்னொரு விதமான எம்ஃபாசிஸும் பாருங்க. ரிஸ்க் எடுத்ததுனால தான் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். சீக்கிரம் எந்திரிச்சதுனால தான் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரி எம்ஃபசைஸ் பண்றதுக்கு நெறைய ஒன்லி வச்சு வர்ற ஃப்ரேசஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம 2 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஒன்லி தென் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒன்லி பை அண்ட் ஒன்லி ஆன் இந்த 2 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே பை பிளஸ் V4 பார்த்துருக்கோம். ஆன் பிளஸ் V4, இன் பிளஸ் V4 இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பட் ஒன்லியோட சேர்ந்தாப்புல வர்றப்போ இது என்ன மாதிரி மீனிங்கை கொடுக்கும், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒன்லி பை அண்ட் ஒன்லி ஆன் மட்டும்தான் பாசிபிள். ஒன்லி இன் அது பாசிபிள் இல்லை. நம்ம வந்து இன் பிளஸ் V4, ஆன் பிளஸ் V4, பை பிளஸ் V4 இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒன்லி இன்னும் பாசிபிளா அப்படி நீங்கள் கேட்டிங்களான்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை விட்டுடலாம். ஸோ அதனால் நம்ம ஒன்லி பையையும் ஒன்லி ஆன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஒன்லி ஆன். ஒன்லி ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த ஒன்லி ப்ளஸ் ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்கிறப்பவே அப்படி தான் இருக்கு இல்லையா? கரெக்டாக எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, கரெக்டாக எனக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே இதை வந்து நம்ம வந்து 99% பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை பார்த்துடலாம் நம்ம. ஸோ பொதுவாக ஒரு ஃப்ரேஸ் ஒன்லியில் ஸ்டார்ட் ஆகுது, அதை வந்து நம்ம சென்டென்ஸோட பிகினிங்கில் யூஸ் பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்டிவ் வேர்ப் இன்வர்ஷன் பண்ணணும். சப்ஜெக்டிவ் வேர்ப் இன்வர்ஷன் அப்படின்னா இப்போ சப்ஜெக்ட் இருக்குது, வேர்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஒன்லி தென்னில் பண்ண மாதிரி ஜஸ்ட் அஸ் ஸோ நேற்று பார்த்த வீடியோவில் போட்ட மாதிரி நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல பேசிக் வேர்பை மட்டும் போடணும். மற்றபடி இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டிட் முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆயிருந்தால் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூ இல்லைனா டஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிருந்தால் வில். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட் சோல இது மட்டும்தான் நம்ம சொன்னோம். பட் ஒன்லி ஆன் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கேன், குட்டு, ஷுட்டு எதை வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். பட் ஒன்லி ஆனை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் நம்ம எப்போவுமே பாஸ்ட்டு அதை பற்றி ரெஃபர் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால உங்களுக்கு பெரும்பாலும் இதுதான் வரும். டிட்டு மட்டும்தான் முன்னாடி வரும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு இந்த ஸ்டைல். அதனால இது ஈஸியாகவே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஒன்லி ஆன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப தான் அது அவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரில, நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்த போது தான் அது அவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒன்லி ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து இந்த போதுதான் அப்படின்னு இருக்க பார்ட்டோட தான் நம்ம வந்து ஒன்லியை சேர்க்க போகிறோம். ஸோ இன்னொரு பார்ட் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த போதுதான் இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் வேர்பை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். இதில் வந்து ருசி பார்க்குறது, டேஸ்ட் பண்ணுறது, அது மட்டும்தான் வேர்பு. அதை நீங்கள் அப்படியே டேஸ்டிங் அப்படின்னு போட்டுடுங்க, அவ்வளோதான். ஸோ எதை நம்ம டேஸ்ட் பண்ணோம்? சாம்பார். ஸோ ஒன்லி ஆன் டேஸ்டிங் த சாம்பார். ஸோ வேர்ப் வந்து டேஸ்ட், அதை வந்து டேஸ்டிங்னு போட்டுட்டோம். ஏன்னா ஒன்லி ஆன் கூட வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ டேஸ்டிங் த சாம்பார், ஒன்லி ஆன் டேஸ்டிங் த சாம்பார், இவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ செகண்ட் பார்ட்டு இது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்தேன், ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம ஒன்லி ஆன் யூஸ் பண்ணுறப்போ 99% பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம சொல்லிட்டோம்.
சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். நான் தான் உணர்ந்தேன். அதனால டிட் ஐ, உணர்றதுன்னா ரியலைஸ். டிட் ஐ ரியலைஸ், என்னன்னு உணர்ந்தேன், அது அவ்வளோ மோசமா இருக்கு, எவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எவ்வளவு அப்படிங்கிறப்ப ஹவு இல்லையா? ஸோ எவ்வளோ மோசமா அப்படின்னா ஹவு பேட். அது இருக்கு, இருக்குன்னா பி verb இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இட் வாஸ். அது இருக்கு அப்படின்னா இட் வாஸ். ஐ ரியலைஸ் ஹவு பேட் இட் வாஸ். ஒன்லி ஆன் டேஸ்டிங் த சாம்பார் டிட் ஐ ரியலைஸ் ஹவு பேட் இட் வாஸ். ஸோ இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஒன்லி ஆன் அதை முன்னாடி போட்டு இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ணுறோம். இதை நீங்கள் பின்னாடி வச்சும் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட் வரவே வராது. ஸோ ஒன்லி ஆன் டேஸ்டிங் த சாம்பார் டிட் ஐ ரியலைஸ் ஹவு பேட் இட் வாஸ். நான் பாட்டுக்கு போயிட்டேன், அங்கே போய் என் பர்ஸை திறந்தப்ப தான் எனக்கு ஆட்டோ கூட என்கிட்ட பணம் இல்லைங்கிறதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். நான் அப்போ தான் பார்க்குறேன் பர்ஸில் பணமே இல்லை. என் பர்ஸை ஓப்பன் பண்ணப்போ தான் நான் பார்க்குறேன் பர்ஸில் பணமே இல்லை, ஆட்டோ கூட என்கிட்ட பணம் இல்லைங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ சொல்கிறப்பவே இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒன்லி ஆன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷனும் அந்த எஃபெக்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம். ஸோ என் பர்ஸை திறந்த போது தான், திறக்கிறது ஓப்பன் இல்லையா? ஸோ ஒன்லி ஆன் ஓப்பனிங் மை பர்ஸ், அவ்வளோதான் இங்கே இருக்குது. திறக்கிறதுனா ஓப்பன் வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்து போட்டிருக்கோம். மை பர்ஸ், ஒன்லி ஆன் ஓப்பனிங் மை பர்ஸ், அது திறந்தப்ப தான் ஆட்டோவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லைங்கிறதை நான் உணர்ந்தேன். நான் பார்த்தேன்னு நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா ரியலைஸ்ன்ற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வேற வார்த்தை போடலாம். நான் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் அதில் பணமே இல்லைன்னு, அப்படி வச்சுக்கலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம வந்து டிட்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிட் ஐ நோட்டீஸ், என்ன? ஸோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்? என்கிட்ட பணம் இல்லைன்னு. பணம் இருக்கிறதுனா ஐ ஹாவ் கேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ், அதனால ஐ ஹேட். பணம் இல்லை, அதனால ஐ ஹேட் நோ கேஷ். ஏன் ஐ டிடன்ட் ஹாவ் கேஷ்ன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிற இடங்கள் எல்லாம் நம்ம ஐ ஹேட் நோ கேஷ் அப்படி சொல்லுவோம். ஐ ஹாவ் நோ மணி, ஐ டோன்ட் ஹாவ் மணி, ஐ ஹாவ் நோ மணி, அதான் டிஃப்ரென்ஸ். என்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் நோ மணி. அதனால பாஸ்ட் டென்ஸ்ல இந்த இடத்துல ஐ ஹேட் நோ கேஷ் ஃபார் தி ஆட்டோ. ஆன் ஓப்பனிங் மை பர்ஸ், ஒன்லி ஆன் ஓப்பனிங் மை பர்ஸ் டிட் ஐ நோட்டீஸ் ஐ ஹேட் நோ கேஷ் ஃபார் தி ஆட்டோ. அப்படியே அந்த ஃப்ளோ பாருங்க, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அதே எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றோம். நம்ம பர்ஸை திறந்தப்பதான் ஆட்டோ கூட எனக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அப்பதான் நான் பார்க்குறேன் பணமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்றது. ஸோ ஒன்லி ஆன் ஓப்பனிங் மை பர்ஸ் டிட் ஐ நோட்டீஸ் ஐ ஹேட் நோ கேஷ் ஃபார் தி ஆட்டோ. இப்போ என்னுடைய ஸ்கூல் ஃபோட்டோஸ், நான் அப்போ சின்ன பிள்ளையா இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நாளாக காணும். பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் பண்ணப்போ தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த சமயத்தில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, சுத்தம் பண்ணுறதுன்றது அந்த இடத்துல வேர்ப் க்ளீன் இல்லையா? ஸோ அதனால கிளீனிங் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம். ஒன்லி ஆன் கிளீனிங் வாட், வீட்டை சுத்தம் பண்ணுறோம், அதனால கிளீனிங் தி ஹவுஸ். எதுக்கு? பொங்கலுக்கு, ஃபார் பொங்கல். ஒன்லி ஆன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் பொங்கல், ஒன்லி ஆன் கிளீனிங் தி ஹவுஸ் ஃபார் பொங்கல், பொங்கலுக்கு வீட்டை கிளீன் பண்ணப்பதான், அப்பதான். இப்போ இந்த செகண்ட் பார்ட் பாருங்க, நான் வந்து கண்டுபிடிச்சேன் ஃபைண்ட், பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் ஐ ஃபைண்ட். என்ன கண்டுபிடிச்சேன்? என்னோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம். Did I find my childhood photos? Only on cleaning the house for Pongal did I find my childhood photos. Only on cleaning the house for Pongal did I find my childhood photos. இப்போ நிறைய பேருக்கு வந்து அப்பதான் அப்படின்றப்போ நமக்கு வந்து as soon as, once அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒன்லி கூட அதெல்லாம் காம்பினேஷனே கிடையாது. நீங்கள் ஒன்லி as soon as, ஒன்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒன்லி ஒன்ஸுக்கு வேற மீனிங் இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே காம்பினேஷன் ஒன்லி ஆன் தான். அதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்றதா இருந்தால் நம்ம ஒன்லி தென் சொல்லலாம், ஒன்லி ஆஃப்டர் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி ஒன்லி வென்னுக்கு இன்னொரு யூசேஜ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஒன்லி ஆஃப்டர், ஒன்லி வென்னெல்லாம் நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் வந்து ஒன்லி ஆனுக்கு மேலே வேற என்ன போடலாம்? அசூனஸ் போடலாமா? அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அந்த மொமெண்ட் அப்படின்னாலே நம்ம ஒன்லி ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அவர்ல நேர்ல பார்த்தப்பதான், அப்பதான் அவ அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்.
நீங்க அப்பதான் அவ அவ்வளோ அழகா இருக்கான்னு தெரிஞ்சுச்சு. அப்பதான் அவ அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கான்னு தெரிஞ்சுச்சு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஸோ அவளை நேர்ல பார்த்த போதுதான், அப்பதான். ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ண போறோம். ஸோ பார்க்குறது அப்படிங்கிறப்போ நீங்க மீட் அந்த வார்த்தையை வேணாலும் சொல்லுங்க, இல்லை சி அது வேணாலும் சொல்லுங்க. ஸோ அவளை நேரில் பார்க்குறது அப்படின்னா இன் பர்சன் இல்லையா? சி ஹர் இன் பர்சன் இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ சியை வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்த்து ஒன்லி ஆன் பக்கத்தில் verb plus ஐஎன்ஜி. அதனால ஒன்லி ஆன் சீயிங் ஹர் இன் பர்சன், ஒன்லி ஆன் சீயிங் ஹர் இன் பர்சன் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நம்ம சொல்ல போறோம். அவ எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்கிறது எனக்கு புரிந்ததுன்னு இருக்கு. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால டிட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன புரிஞ்சுச்சு? அவ எவ்வளோ ஹாப்பியா இருக்கான்ட்டு. எவ்வளவு அப்படின்னாலே ஹவ் இல்லையா? ஸோ ஹவ் ஹாப்பி ஷி வாஸ். ஹவ் ஹாப்பி ஷி வாஸ். அவள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் இருக்கிறாள் அப்படின்னா ஷி இஸ், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஷி வாஸ். ஒன்லி ஆன் சீயிங் ஹர் இன் பர்சன் டிட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஹாப்பி ஷி வாஸ். இப்போ நம்ம பார்க்க போற இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ட்ரெயினுக்கு போயிடலான்ட்டு போனேன். ட்ரெயின்ல ஏறுறப்பதான் அந்த அவ்வளோ க்ரௌடான அந்த ட்ரெயின்ல நுழைஞ்சப்பதான் ஐயோ முன்னாடியே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணாம விட்டுட்டோமே நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எக்ஸாக்டா அப்பதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியல. அங்க போய் பார்த்தா அவ்வளோ கூட்டத்தோட உள்ள நுழையிறப்பதான் அடாடா நம்ம புக் பண்ணாம விட்டுட்டோமே நான் வருத்தப்பட்டேன். இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ நுழையிறது அப்படின்னால என்டர் இல்லையா? ஸோ அதனால என்டரிங் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எங்க நுழையிறோம்னா க்ரௌடடான அந்த ட்ரெயின்ல, த க்ரௌடட் ட்ரெயின். Only on entering the crowded train. Only on entering the crowded train. என்ன நம்ம பண்ணினோம்? வருத்தப்பட்டோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால டிட் ஐ இந்த மாதிரி வருத்தப்படுறதுக்கு வந்து ரிக்ரெட். டிக்கெட் புக் பண்ணாததுக்காக. நாட் புக்கிங் த டிக்கெட் இன் அட்வான்ஸ். நாட் புக்கிங் த டிக்கெட் இன் அட்வான்ஸ். ஸோ ஒன்லி ஆன் என்டரிங் த crowded train did I regret not booking the ticket in advance. இப்போ இவ்வளோ நேரம் நிறைய ஒன்லி ஆன் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? இப்போ அடுத்ததான் நம்ம ஒன்லி பை இதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க அதே மாதிரி ஒன்லி பை verb plus ஐஎன்ஜி. செகண்ட் பார்ட்ல சப்ஜெக்ட் verb இன்வர்ஷன் அதே தான். ஆனா எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி ஆன் இதை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் எக்ஸாக்டா எப்போ நடந்துச்சு, கரெக்டா அந்த சமயத்துல தான் நடந்துச்சு, அது சொல்றதுக்கு தான் நம்ம ஒன்லி ஆனை யூஸ் பண்ணோம். ஒன்லி பை ஒரு விஷயத்த செய்யணும்னா நீ எப்படி செய்யணும், இப்படிதான் செய்யணும், இப்படி செஞ்சாதான் அது நடக்கும், அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ஒன்லி பை யூஸ் பண்ண போறோம். ஹவு அப்படின்ற கொஸ்டனுக்கான ஆன்சர் அதை எம்பசைஸ் பண்றோம். இப்படி செஞ்சாதான் இது நடக்கும், இப்படி செஞ்சதுனால தான் இது நடந்துச்சு, இதை சொல்றதுக்கு தான் நம்ம ஒன்லி பையை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான காமனான நம்ம சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ணி. அதை நம்ம எம்பசைஸ் பண்றோம். பண்ணாதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் ஒரு ஒன்லியை முன்னாடி சேர்த்துக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் verb இன்வர்ஷன்லாம் அதனால தான் வருது. ஸோ ஒன்லி பை பக்கத்துல verb plus ஐஎன்ஜி இல்லையா? இந்த இடத்துல verb என்னது? ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ ஒன்லி பை ப்ராக்டிசிங் எவ்ரிடே, ஒன்லி பை ப்ராக்டிசிங் டெய்லி, இந்த இடத்துல தினமும்னு இருக்கு. அதனால ஒன்லி பை ப்ராக்டிசிங் எவ்ரிடே, ஒன்லி பை ப்ராக்டிசிங் டெய்லி. இப்போ செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். நீங்க வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ முடியும் அப்படின்னா கேன் இல்லையா? ஸோ அதனால சப்ஜெக்ட் verb இன்வர்ஷன்ல கேனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சு சொல்ல போறோம். ஸோ கேன் நீங்கள்ன்றதுனால யூ. கேன் யூ இம்ப்ரூவ் எதை? உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை, யோர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ஸோ ஒன்லி பை ப்ராக்டிசிங் டெய்லி கேன் யூ இம்ப்ரூவ் யோர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ஒன்லி பை ப்ராக்டிசிங் டெய்லி கேன் யூ இம்ப்ரூவ் யோர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ஸோ ஒன்லி பையை யூஸ் பண்ணுறப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இதை பண்ணுனாதான் இதை பண்ண முடியும், இதை பண்ணுனதுனால தான் இது நடந்துச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப காமன். அதனால நம்ம வந்து ஒன்லி கேன் வச்சு சொல்லுவோம், இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்லுவோம். இதுதான் நிறைய சென்டென்சஸ் இருக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். காலையில் நேரத்தில் கரெக்டாக அந்த மெட்ரோவை பிடிச்சாதான் ஆஃபீஸ்க்கு சரியான நேரத்தில் போக முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் போகிறது. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எப்படி போகணும்? மெட்ரோவில் போகணும், அதை பிடிச்சாதான் போக முடியும். எம்பசைஸும் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பஸ்ஸை பிடிக்கிறது, ட்ரெயினை பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டேக்குன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம் ரெகுலராக நம்ம பண்ணுறத. அப்போது டேக்கிங் தி மெட்ரோ, ஒன்லி பை டேக்கிங் தி மெட்ரோ, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஒன்லி பை டேக்கிங் தி மெட்ரோ.
செகண்ட் பார்ட் என்ன இருக்கு? சரியான நேரத்தில் செல்ல முடியும். அப்படிதான் இருக்கு. முடியும்னு தான் இருக்கு. அதனால கேன் வச்சு சொல்றோம். நாம் சரியான நேரத்துக்கு செல்ல முடியும். அதனால கேன் வி. போறதுன்னா ரீச். ஸோ கேன் வி ரீச் தி ஆஃபீஸ் ஆன் டைம். இன் டைமுக்கும் ஆன் டைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ கேன் வி ரீச் தி ஆஃபீஸ் ஆன் டைம். ஒன்லி பை டேக்கிங் தி மெட்ரோ கேன் வி ரீச் தி ஆஃபீஸ் ஆன் டைம். மெட்ரோ எடுத்தால் தான் நம்மளால் கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியும். இப்போ நம்ம கேன் வச்சு சொன்னோம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸில் ஒன்று சொல்கிறோம். நல்ல ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டதுனால தான் என்னோட தாத்தா 95 இயர்ஸ் வரைக்கும் இருந்தார், உயிரோட இருந்தார், வாழ்ந்தார். இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் இல்லையா? சாப்பிட்டதால் தான், இதுதான் நம்ம வந்து ஒன்லி பை வச்சு சொல்ல போகிறோம். ஸோ சாப்பிட்றதுன்றப்போ ஈட். அதனால ஒன்லி பை ஈட்டிங் ஹெல்தி ஃபுட். ஒன்லி பை ஈட்டிங் ஹெல்தி ஃபுட். செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால டிட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னோட தாத்தா, மை கிராண்ட் ஃபாதர். 95 இயர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி ஏஜ் சொல்கிறதுக்கு லிவ் டு. நிறைய பேர் லிவ் அப் டு சொல்லுவாங்க. லிவ் அப் டு இல்லை, ஏஜ் சொல்கிறப்ப வெறுமனே லிவ் டுன்னு தான் சொல்லணும். ஸோ லிவ் டு 95 இயர்ஸ். ஒன்லி பை ஈட்டிங் ஹெல்தி ஃபுட் டிட் மை கிராண்ட் ஃபாதர் லிவ் டு 95 இயர்ஸ். ஒன்லி பை ஈட்டிங் ஹெல்தி ஃபுட் டிட் மை கிராண்ட் ஃபாதர் லிவ் டு 95 இயர்ஸ். ரிஸ்க் எடுத்ததுனால தான் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக ஆனார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரிஸ்க் எடுத்ததுனால தான். நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ரிஸ்க் எடுத்ததுனால தான் அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆனார். பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது தான் அந்த இடத்துல வேர்ப். அதனால ஒன்லி பை டேக்கிங் ரிஸ்க். ஒன்லி பை டேக்கிங் ரிஸ்க். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். அவர் ஆவறது, இப்படி ஆவறதுனாலே பிகம் வச்சு சொல்லுவோம் இல்லையா? சப்ஜெக்ட் அவர், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால டிட் ஹீ பிகம். பேசிக் வேர்ப் தான். டிட் ஹீ பிகம் வாட்? அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஒன்லி பை டேக்கிங் ரிஸ்க் டிட் ஹீ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஒன்லி பை டேக்கிங் ரிஸ்க் டிட் ஹீ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். நீ காலை சீக்கிரம் எந்திரிச்சாதான் நீ எல்லா வேலையும் கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். நீ காலையில் சீக்கிரம் எழுந்தால்தான் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் காலை சீக்கிரம் எந்திரிச்சதுனால தான் எல்லா வேலையும் முடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி சொல்றது? அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சீக்கிரம் எழுந்ததால் தான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வச்சு நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல நம்ம சீக்கிரம் எந்திரிச்சாதான் முடிக்க முடியும்னு இருக்கு. ஸோ அதனால ப்ரெசென்ட் டென்ஸ் தான். பட் நமக்கு இந்த இடத்துல டென்ஸே முக்கியம் இல்லை, முடியும் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால நம்ம வந்து கேன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரம் எழுவது, வேக் அப், அதுதான் வேர்ப். அதனால ஒன்லி பை வேக்கிங் அப் ஏர்லி. ஒன்லி பை வேக்கிங் அப் ஏர்லி. இந்த இடத்துல முடியும்னு இருக்கு, கேன் வச்சு தான் சொல்லணும். கேன் யூ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க்? எல்லா வேலைகளையும். கேன் யூ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க் ஆன் டைம்? கரெக்டான நேரத்துக்கு. ஒன்லி பை வேக்கிங் அப் ஏர்லி கேன் யூ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க் ஆன் டைம்? ஒன்லி பை வேக்கிங் அப் ஏர்லி கேன் யூ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க் ஆன் டைம்? இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ ஒன்லி ஆன எப்போ, எக்ஸாக்டாக எப்போ நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், உணர்ந்தோம், அறிந்தோம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். ஒன்லி பையை இப்படி செஞ்சாதான், இப்படி செஞ்சதுனால தான், இதை மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்லி பையை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப தான் அந்த எக்ஸாக்டாக அந்த சாப்பாட்டோட வாசனையை நான் அப்படியே உணர்ந்தேன். பணத்தை மிச்சப்படுத்தினாதான் நாம் ஊட்டிக்கு டூர் போக முடியும். நல்லா பிரில்லியண்ட்டாக பேரம் பேசி பார்கெயின் பண்ணி தான் அவள் இதெல்லாம் வாங்கினா. இதெல்லாம் தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாக்டாக இதோடைய ஆன்சர்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒன்லி ஆன் அண்ட் ஒன்லி பை எந்த ரெண்டு ஃப்ரேசஸை எப்படி யூஸ் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.